கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். எகிப்து என்பது இந்த உலகத்துக்கு அடையாளமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படாத இந்த உலகத்துக்கு நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்துவின் பிள்ளைகள் ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியப்படத்தக்கதான ஒன்றல்ல. இந்த உலகம் கிறிஸ்துவை பகைக்கிறது, ஆகவே அது நம்மையும் பகைக்கிறது. நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்துக்கு உரியவர் அல்ல. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் கூறுகிறது. இந்த உலகத்துக்கு பிரியமாயிருந்தால் நம்மால் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில்தான் வாழ வேண்டும், ஆயினும் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழ வேண்டும். யாக்கோபின் குடும்பத்தார் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு நல்லதொரு பாடமாக இருக்கிறது. யோசேப்பும் யாக்கோபும் ஏறத்தாழ 22 ஆண்டுகள் கழித்து சந்தித்துக் கொள்கிறார்கள். இருவருக்கும் இடையில் பாசமலை பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தை கண்டேன் என்று யாக்கோபு கூறினார். கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பே நாம் இந்த உலகத்திலிருந்து பிரிந்து வாழ்வதற்கான முழு முதற் காரணமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மா மீது நாம் வைக்கும் அன்பே நம்முடைய இருதயத்தை உலகத்தின் பக்கமிருந்து திருப்பக்கூடியதாய் இருக்கிறது. அடுத்ததாக யோசேப்பு இவர்களை குறித்து பார்வோனிடம் அறிமுகப்படுத்தும் போது அவர்கள் மேய்ப்பர்கள், ஆடு மாடுகளை மேய்க்கிறது அவர்கள் தொழில் என்று கூறினார். எவ்வித ஒளிவு மறைவுமின்றி தங்களுடைய சாட்சியை இந்த உலகத்தாரிடம் பகிர்ந்து கொள்வது அவசியம். நாம் இந்த உலகத்தில் அவருடைய சாட்சிகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள், ஆயினும் யோசேப்பு அதை சொல்ல தயங்கவில்லை. ஆகவே இந்த உலகம் நம்மை எப்படி எடுத்துக்கொள்ளுமோ என்று கவலைப்படாமல் நம்முடைய கிறிஸ்தவ அடையாளத்தை வெளிப்படுத்த வேண்டும். அந்த துன்மார்க்க உலகிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள் என்று பேதுரு கூறுகிறார். 1 பேதுரு 4:4. மேலும் யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்தில் குடியேறினாலும் மக்களோடு மக்களாக வாழாமல் கோசேன் என்னும் மாநிலத்தில் தனியாக வசிக்கத் தொடங்கினார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த உலகத்தில் இருந்து பிரிந்து வாழ்வதற்கான ஓர் எல்லைக்கோட்டை வரையறுத்துக் கொள்ள வேண்டும். எதை வேண்டுமானாலும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆயினும் எல்லாம் விசுவாசிகளுக்கு தகுதியானதல்ல. கிறிஸ்து எனக்கு முன்னே, உலகம் எனக்கு பின்னே என்பதே நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கட்டும். காகம் நம்முடைய தலைக்கு மேல் பறக்காமல் இருக்க நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அது நம்முடைய தலையில் கூடு கட்டாமல் தடுக்க முடியும். இப்படியாய் கவனமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வருகை வரை நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.